reproductivity system part 6 வீடியோவில் deals about semen. semen பார்த்தீங்கன்னா per ejaculationல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 2 ml வந்து ejaculate ஆகும். ஸோ இந்த 2 mlல வந்து ஸ்பெர்ம் 10%னா பிளாஸ்மா 90% வச்சுக்கோங்க. அந்த ஸ்பெர்ம் 10%ல் என்னென்ன இருக்குன்னா அஸ்கார்பிக் ஆசிட், ஃபைப்ரோஜனன், ஃப்ளாவாய்ட், தென் சிட்ரிக் ஆசிட், சிட்ரேட், பெப்சினோஜனன், ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். தென் வந்து பிளாஸ்மா 90 ஆசிட், பாஸ்பேட், கொலஸ்ட்ரால், குளுக்கோஸ், லாக்டோஸ் டீஹைட்ரஜனேட், பாஸ்போலிபிட், பைகார்பனேட், கால்சியம், சிட்ரேட், சோடியம், ஜிங்க் இதெல்லாம் இருக்கும். ஸோ லெஸ் தென் 20 மில்லியன் வந்து ஸ்டெரிலிட்டியை வந்து இண்டிகேட் பண்ணும், குழந்தையின்மையை வந்து. அதை வந்து ஒலிகோசூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். இதோட ஷேப் பார்த்திங்கன்னா ஹெட்டு, நெக்கு, பாடி, டெயில் இருக்கும். ஸோ ஹெட்டு வந்து டிஃபெக்டாக இருந்து 35%, 100ல் 35% கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது. அந்த 35க்கும் கீழே இருந்ததுன்னா ஸ்டெரிலிட்டி. இதே மாதிரி தான் பாடி இந்த பீஸ் இதாக இருக்குன்னா அது 20 வரைக்கும் ஓகே, டெய்லும் 20 வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே இருக்குன்னா ஸ்டெரிலிட்டி தான். ஸோ தென் வந்து வால்யூம் பர் டைம் எஜாகுலேஷன் 2 mlனா பர் டைம் எஜாகுலேஷன் எவ்வளோ ஸ்பெர்ம் இருக்குன்னா 40 மில்லியன் வரைக்கும். 50% ஆஃப் ஸ்பெர்ம் கண்டிப்பாக முட்டிலில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு, ஸ்டெரிலிட்டிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஹோமியோபதியில் ட்ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ட்ரீட் பண்ண முடியும். பட் ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னா